இந்த காலை வேளையில் கரங்களை மேலே உயர்த்தி உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற பரிசுத்தரை நோக்கி ஒப்புக்கொடுங்கள். ஒருவராய் பெரிய காரியங்கள் செய்கிறவர், சாகாமையுள்ள தேவன், சதா காலங்களிலும் ஜீவிக்கிறவர், நித்தியரான தகப்பன், மகா சேனைகளின் கர்த்தர், ஒருவராய் பெரிய நன்மைகளுக்கு பாத்திரவான், அவரை நோக்கி இந்த காலை வேளையில் ஒப்புக்கொடுங்க. இந்த 10வது நாள் நீங்கள் விசுவாசத்தோடு எதையொன்றை செய்தாலும் அதை உங்களுக்கு செய்ய, நடக்க, காண்பிக்க, தர வல்லமையுள்ள தேவன். விசுவாசமுள்ள ஜெபத்திற்கு பதில் உண்டு. கரங்களை உயர்த்தி இந்த 10வது நாள் விசுவாசத்தோடு ஜெபியுங்க. ஆண்டவரே இடையிடுவீராக, ஆண்டவரே சந்திப்பீராக, ஆண்டவரே உம்முடைய தயவு ஊற்றப்பட கிருபை பாராட்டுவீராக, உம்முடைய தயவினால் மூடிக்கொள்ளுவீராக. உம்முடைய தயவு பெரியது, உம்முடைய இரக்கம் பெரியது, உம்முடைய காருண்யம் பெரியது. இந்த காருண்யத்தினாலே நிரப்புவீராக, இரக்கத்தினாலே நிரப்புவீராக, தயவினாலே நிரப்புவீராக, அன்பினாலே நிரப்புவீராக, தடைகளை உடைப்பீராக. கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய சர்வ வல்லமையுள்ள நாமத்திற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்முடைய சர்வ வல்லமையுள்ள நாமத்திற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தடைகளை உடைக்கிற நாமத்திற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எழுந்தருளும் கர்த்தாவே, எழுந்தருளும், எதிரி கையோங்க கையாதையும், எழுந்தருளும் கர்த்தாவே, எழுந்தருளும், எதிரி கையோங்க கையாதையும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒருவராய் பெரிய காரியம் செய்கிறவரே, 10வது நாளிலே பெரிய காரியங்களை செய்வீராக, பெரிய காரியங்களை செய்வீராக, பெரிய காரியங்களை செய்வீராக. 10வது நாளிலே பெரிய காரியங்களை செய்வீராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சொல்லி ஜெபிங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பெரிய காரியங்கள், பெரிய காரியங்கள், பெரிய காரியங்கள், பெரிய காரியங்கள், பெரிய காரியங்கள், பெரிய காரியங்கள், பெரிய காரியங்கள் செய்வீராக, செய்வீராக. பெரிய காரியங்கள், பெரிய காரியங்கள், பெரிய காரியங்கள் செய்வீராக, செய்வீராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, பெரிய காரியங்கள், பெரிய காரியங்கள், அதிசயமான காரியங்கள் தேவன் செய்வீராக, செய்வீராக. ஹல்லேலூயா, ஆராய முடியாத அதிசயங்கள், எண்ணி முடியாத அற்புதங்கள் நீர் செய்வீராக, நீர் செய்வீராக. ஹல்லேலூயா, நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். நீர் ஆராய முடியாத அதிசயங்களை செய்கிறவர், எண்ணில் அடங்காத அற்புதங்களை செய்கிறவர், நீர் நல்ல தேவன்,
பரிசுத்தமுள்ள தேவன், ஜீவனுள்ள தேவன், மகிமையான தேவன். ஹல்லேலூயா 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 மகிமையான தேவன், மகிமையான தேவன், மகிமையான தேவன். ஹல்லேலூயா அதிசயமான தேவன், அதிசயமான தேவன். ஹல்லேலூயா கோடி ஸ்தோத்திரம். நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, ஹல்லேலூயா. நன்றி ராஜா, இயேசு ராஜா, ஹல்லேலூயா. நன்றி ராஜா, இயேசு ராஜா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆமென் 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 ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது, அது இனிமையானது, ஏற்புடையது. உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது, அது இனிமையானது, ஏற்புடையது. பாடுவது நல்லது, நன்றியப்பா, அது இனிமையானது, ஏற்புடையது. உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது, அது இனிமையானது, ஏற்புடையது. பாடல்கள் வைத்தீரையா பாலகர் நாவிலே, பாடல்கள் வைத்தீரையா பகைவரை ஒடுக்க இவ்வாறு செய்தீரையா. எதிரியை அடக்க பகைவரை ஒடுக்க இவ்வாறு செய்தீரையா. உந்தன் திருநாமம் எவ்வளவு உயர்ந்ததே, உந்தன் திருநாமம் எவ்வளவு உயர்ந்ததே. உந்தன் திருநாமம் எவ்வளவு உயர்ந்ததே, உந்தன் திருநாமம் அது எவ்வளவு உயர்ந்ததே. உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது, அது இனிமையானது, ஏற்புடையது. உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது, அது இனிமையானது, ஏற்புடையது. நிலாவை பார்க்கும் போது, விண்மீன்கள் நோக்கும் போது, நிலாவை பார்க்கும் போது, விண்மீன்கள் நோக்கும் போது, என்னை நினைந்து விசாரித்து நடத்த நான் மாத்திரம் ஐயா. என்னை நினைந்து நான் விசாரித்து நடத்த நான் மாத்திரம் ஐயா. உந்தன் திருநாமம் அது எவ்வளவு உயர்ந்தது, உந்தன் திருநாமம் அது எவ்வளவு உயர்ந்தது. உந்தன் திருநாமம் அது எவ்வளவு உயர்ந்தது, உந்தன் திருநாமம் அது எவ்வளவு உயர்ந்தது. உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது, அது இனிமையானது, ஏற்புடையது. 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 உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது, அது இனிமையானது,
ஹalleluya ஸ்தோத்திரம் 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 ஆண்டவர் சொல்லுங்க ஸ்தோத்திரம் 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 ஆண்டவர் ஹalleluya 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 இயேசுவே இரட்சகர் இயேசுவே ஆண்டவர் இயேசுவே பரிசுத்தர் இயேசுவே ஆண்டவர் இயேசுவே இரட்சகர் ஹalleluya 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 கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோம். எங்களுடைய பாடுகள், எங்களுடைய சிறையிருப்புகள், எங்களுடைய வியாகுலங்கள், எங்களுடைய நெருக்கடிகள், எங்களுடைய துக்கங்கள், எங்களுடைய சுகஈனங்கள், எங்களுடைய கண்ணீர்கள், எங்களுடைய வேதனைகள், எங்களுடைய தரித்திரங்கள், எங்களுக்கு உண்டான துயரங்கள், எங்களுக்கு உண்டான பாடுகள், கரங்களை உயர்த்தி அவருடைய சமூகத்திலே இந்த காலை வேளையில் அவருடைய பேரன்பும் அவருடைய இரக்கமும் மணிமுடியாய் சூட்டுகிறார். காலையில் நமது பேரன்பையும் இரவில் அவரது வாக்கு பெறலாமையையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். காலையில் புதிய கிருபையை நம்மீது வைத்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி அவரை நோக்கி பாருங்கள். அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிழைத்தார்கள், விடுதலை அனுபவித்தார்கள், ஆறுதலை பெற்றார்கள். ஆறுதலை பெற்றார்கள். நன்றி அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹalleluya ஆமென். உட்காருங்க. நன்றி அப்பா. ஹalleluya ஹalleluya. மார்க்கு சுவிசேஷம் 11வது அதிகாரம். மார்க்கு சுவிசேஷம் 11வது அதிகாரம் 20வது திருவசனம். காலையில் அவர்கள் அவ்வழியே சென்றபோது அந்த வழியாக சென்ற பொழுது அந்த அத்திமரம் வேரோடு பட்டு போயிருந்ததை கண்டார்கள். அந்த அத்திமரம் வேரோடு பட்டு போயிருந்ததை கண்டார்கள். அப்பொழுது பேதுரு நடந்ததை நினைவு கூர்ந்து அவரை நோக்கி, இயேசுவை நோக்கி, ரபி ரபி, அதோ நீர் சபித்த அத்திமரம் பட்டு போயிற்று என்றார். அதோ அந்த சபித்த அத்திமரம் பட்டு போயிற்று என்றார். அல்லேலூயா ஹalleluya ஹalleluya. திரும்பவும் அந்த வார்த்தைகளை படியுங்கள். காலையில் அவர்கள் அவ்வழியே சென்றபோது, இன்றைக்கு காலையில் ஆண்டவருடைய ஆலயத்தில் ஜெபிப்பதற்காய் வந்திருக்கிற நீங்களும் நானும் நேற்றைய துயரங்களை, நேற்றைய பாடுகளை, நாம் இதுவரை ஜெபித்த துயரமான சம்பவங்களை, சந்திக்கப்பட வேண்டிய விண்ணப்பங்களை நாம் தேவ சமூகத்தில் ஏறெடுத்த பொழுது
தேவன் நமக்கு செவி சாய்த்து நமக்கு விரோதமான காரியங்களை பட்டுப்போக பண்ணி ஒரு அதிசயமான காரியங்களை செய்கிற தகப்பன் அவர். நீங்கள் விசுவாசியுங்கள். இதுவரைக்கும் நீங்கள் ஜெபித்த காரியத்தில் ஆண்டவர் உங்களுக்கு மாபெரும் செயல்களை செய்திருக்கிறார். விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளிகளை சுகமாக்கும். விசுவாசமுள்ள ஜெபம் அற்புதங்களை கொண்டு வரும். விசுவாசமுள்ள ஜெபம் அடையாளங்களை தரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு ஜெபிக்கிற பொழுது தேவன் தன்னுடைய அதிசயங்களை செய்து நம்மை நடப்புவிக்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் விசுவாசத்தோடு ஜெபித்தால் ஆராய முடியாத அதிசயங்களை செய்வார். பாருங்கள், பேதுரு பார்க்கிறார். 12வது வசனத்தை பாருங்கள். மறுநாள் பெத்தானியாவை விட்டு அவர்கள் திரும்பிய பொழுது இயேசுவுக்கு பசி உண்டாயிற்று. நீங்கள் தேவனை நோக்கி ஒரு காரியம் நடக்க வேண்டுமென்று உருக்கமாய் ஜெபித்தால், இந்த காலை வேளையில் அவருடைய பலிபீடத்திற்கு முன்பதாக வந்திருக்கிற நாங்கள் உருக்கமாக ஜெபித்தால் அந்த ஜெபத்தை கேட்கிற நல்ல தகப்பன் அவர். ஒரு தேவை உண்டாகின பொழுது இயேசு அத்திமரத்தை நோக்கி பார்த்தார். இன்னைக்கு நமக்கு ஒரு தேவை உண்டாகிற பொழுது வானத்தையும் பூமியையும் அவற்றிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின ஆண்டவரை நோக்கி பார்க்கிற பொழுது இந்த காலை வேளையிலே அவர் நமக்கு பதில் தருகிற நல்ல நேசராய், தகப்பனாய், இரட்சகராய், ஆனந்த சுரபியாய் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக செய்கிற நல்ல தகப்பன் அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அவரிடத்துல ஜெபிக்கிற பொழுது, அவரிடத்துல வேண்டுதல் செய்கிற பொழுது, அவரிடத்துல கேட்கிற பொழுது அவர் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் தருகிறவர். நீங்க மனபாரத்தோடு விசுவாசத்தோடு அவரை நோக்கி ஜெபித்தால் அவர் உங்களுக்கும் எனக்கும் இந்த காலை வேளையில் பதிலை தருகிற நல்ல தேவன். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. கைகளை உயர்த்தி அவரை மகிமைப்படுத்தி. அதுல விசேஷமாக 22வது வசனத்தை படியுங்க. ஆமென். அதற்கு இயேசு அவர்களை பார்த்து கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள், கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள், உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்க, அவர் சொல்லுகிறார், கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படும். உங்களுடைய சிறையிருப்புகள் நிச்சயமாக மாற்றப்படும். பாடுகள் விலகும். இந்த 21 நாள் ஜெபத்திலே புது ஆரம்பத்தை இயேசு தருவார் என்று நீங்கள் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை விசுவாசியுங்கள். வாய்ப்புள்ள பொழுது தேடுங்கள். இப்பொழுது காலம் வாய்த்திருக்கிறது ஜெபிப்பதற்காக. கொஞ்சமும் அவரை விட்டு என்ன செய்யாதீங்க, விலகாதீங்க. அவரை விட்டு விலகாம, அவருடைய பீடத்தை விட்டு விலகாம அவரை நோக்கி ஜெபியுங்கள். அவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 2 சாமுவேலின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை நோட் பண்ணி வைங்க. ஒவ்வொரு வசனங்களை சொல்லுகிற பொழுதும் எழுதி வைங்க. அந்த வசனங்களை வீட்டில் போய் நல்லா சத்தம் போட்டு வாசிங்க. தேவன் உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் தருகிற தேவனாய் இருப்பார். 2 சாமுவேலின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 28வது வசனம். தலைவராம் ஆண்டவரே, தலைவராகி ஆண்டவரே, நீரே கடவுள், நீரே கடவுள். உமது வார்த்தைகள் நம்பிக்கைக்குரியவை, உம்முடைய வார்த்தைகள் நம்பிக்கைக்குரியவைகள். நீங்கள் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு தலைவராகி ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுவீர்களாய் இருந்தால் அவரே உங்களுக்கு அதிசயமான
பிரமிக்கத்தக்க அற்புதமான காரியங்களை செய்கிற தேவனாயிருக்கிறார். கைகளை தட்டி அவரை மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா. வேதம் சொல்லுது என்ன? அவர் நம்பத்தக்கவர், பிரமிக்கத்தக்கவர், ஆச்சரியமானவர். ஜெபிக்கிற பொழுது கரிசனையோடு ஜெபிக்க வேண்டும். கரிசனையோடு, விசுவாசத்தோடு, பக்தி வைராக்கியத்தோடு ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கணும். ஏனோ தானோ கடமைக்காக இன்னைக்கு 10வது நாள் ஏதாவது ஒரு காரியம் நடக்கும், அதற்கெல்லாம் அப்பால விசுவாசத்தோடு கருத்தூன்றி அவரிடத்திலே ஜெபிக்கணும். வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. ஆமென். உமது வார்த்தைகள் நம்பிக்கைக்குரியவை, நம்பிக்கைக்குரியவை. இந்த நல்வாழ்க்கை அடியேனுக்கு அருளியவர் நீரே. நல்ல வாழ்க்கையை, வார்த்தையை அருளியவர் நீரே, நீரே. ஆமென். ஊழியனின் குடும்பம் என்றும் திருமுன் இருக்குமாறு, பாருங்க, உம்முடைய ஊழியனுடைய குடும்பம் உம்முடைய சமூகத்தில் இருக்குமாறு நீர் அருள் கூர்ந்து அதற்கு ஆசி வழங்கும், ஆசி வழங்கும். பாருங்க, இந்த காலை வேளையில அவர் அருள் கூர்ந்து உங்களுக்கு ஆசி வழங்குவார். இந்த காலை வேளையில அருள் கூர்ந்து உங்களை உயர்த்தி விடுவார். இந்த காலை வேளையில உங்களுடைய சாபங்களை ஆசீர்வாதங்களாக இந்த காலை வேளையில் அவர் மாற்றுவார். விசுவாசத்தோடு நீங்கள் தேடுகிற பொழுது உங்களுடைய துயரங்களை, துன்பங்களை, பாடுகளை அவர் மாற்றி விடுகிற தேவன். பாருங்க, மார்க்கு சுவிசேஷம் விசேஷமாய் 11வது அதிகாரம் 22வது வசனத்தில் இயேசு சொன்னார், அதற்கு இயேசு அவர்களை பார்த்து, கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள், உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், எவராவது இந்த மலையை பார்த்து பெயர்ந்து கடலில் விழட்டும் என தம் உள்ளத்தில் ஐயமின்றி நம்பிக்கையுடன் கூறினால் அவர் சொன்னவாறே நடக்கும். அல்லேலூயா. ஊழியனுடைய குடும்பத்திலே ஆண்டவர் அற்புதமான காரியங்களை செய்வார். ஊழியனுடைய குடும்பத்திலே ஆண்டவர் அதிசயமான காரியங்களை செய்வார். ஊழியனுடைய குடும்பத்திலே அவர் பிரமிக்கத்தக்க செயல்களை செய்வார். அல்லேலூயா. விசுவாசத்தோடு நீங்கள் சொல்லுகிற பொழுது ஜெபத்திற்கு பதில் உண்டு. அல்லேலூயா. யோபுவின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 6வது திருவசனத்தை வாசியுங்கள். யோபுவின் புஸ்தகம் விசேஷமாய் 13:6 வாசியுங்கள். ஆமென். நீங்கள் என் நியாயத்தை கேட்டு என் உதடுகள் சொல்லும் விசேஷங்களை கவனியுங்கள். என் நியாயத்தை கேட்டு என் உதடுகள் சொல்லும் விசேஷத்தை கவனியுங்கள். பாருங்க, அவருடைய நியாயமான வார்த்தைகள், அந்த வார்த்தைகளை நாங்கள் விசுவாசிக்கிற பொழுது, அவருடைய வாயிலிருந்து வருகிற சத்தத்தை கேட்கிற பொழுது, நமக்கு முன்பதாக பலன் கொடாத எந்த ஒரு காரியத்தையும் பலன் கொடுக்கிறதாக அவர் மாற்றுவார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறவர். வாசித்து பாருங்கள். விசேஷமாக சங்கீதம் 45:1 வாசியுங்கள். எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதம் 45:1 வாசியுங்கள். மன்னரை குறித்து யான் கவிதை புனைகின்ற பொழுது 45:1 என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகின்றது. என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகின்றது. நான் ராஜாவை குறித்து பாடின கவியை, நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுகிறேன். என்னுடைய இருதயம் ஒரு விசேஷமாய் நிரம்பி இருக்கிறது. ஏனென்றால் என்னுடைய தகப்பன் எனக்கு பதில் தருகிறவர். நம்முடைய இருதயம் எப்ப சந்தோஷப்படும்? அங்க ஜெபிக்கிற காரியம் என்ன செய்துட்டா? நிறைவேறிட்டா, சந்திக்கப்பட்டுட்டா. நம்முடைய இருதயம் என்ன சொல்லும்? சந்தோஷத்தினாலே நிரம்பும். நான் ஆண்டவரிடத்துல கேட்டேன், ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு, ஆண்டவர் என்னுடைய ஜெபத்துக்கு பதில் தந்தாரு. அது ஒரு விசேஷம். அத்திமரம் பட்டு போன பொழுது அவர்கள் அதை பார்த்தார்கள். என்ன விசேஷமான காரியமாய் இருக்கு, எப்படி இது நடந்தது, யாரால் இது நடக்க முடியும்? இவருடைய வார்த்தையில இவ்வளவு வல்லமை இருக்கிறது. நம்முடைய ஜெபத்திற்கு வல்லமை இருக்கிறது என்பதை விசுவாசிக்க வேண்டும். நம்முடைய ஜெபம் பரலோக ராஜ்யத்தை நோக்கி எழுப்பப்படுகிற ஜெபம்,
பரலோக தேவனிடத்திலிருந்து பதிலை கொண்டு வருகிறது. விசுவாசிக்க வேண்டும். நம்முடைய சிறையிருப்புகள், நம்முடைய பாடுகள் விலகி போகும். விசுவாசிக்க வேண்டும். நம்முடைய நிந்தைகள், நம்முடைய அவமானங்கள் விலகி போகும். விசுவாசிக்க வேண்டும். தேவன் நமக்கு இறங்கி வாசல்களை திறப்பார். விசுவாசிக்க வேண்டும். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. விசுவாசிக்க வேண்டும். எப்பொழுது விசுவாசம் நமக்கு தேவைப்படுகிறது என்றால், காரியங்கள் நடக்கிற பொழுது, நம்முடைய வாழ்க்கையில நம்ம எதிர்பார்த்த காரியங்கள் நடக்காமல் எதிர்பாராத துக்கங்கள் நடக்கிற பொழுது ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டும். துயரங்கள் வாட்டுகிற பொழுது, மாறி மாறி நம்மை வாட்டுகிற பொழுது நாம் தேவனை நோக்கி விசுவாசிக்க வேண்டும். தேவன் தன்னுடைய தயவு இரக்கங்களினாலே நம்மை நடத்துவார் என்று விசுவாசிக்க வேண்டும். இப்பொழுது நாம் ஆண்டவரை தேடி வந்திருக்கிறோம். நமக்கு தேடி வந்த காரியத்திலே துக்கமும் தோல்வியுமாய் இருக்கிற பொழுது கவலைப்படக்கூடாது. அத்திமரத்திற்கு வார்த்தை சொன்னார், பலன் கொடாத அத்திமரம் பட்டு போனது. ஆண்டவருடைய வார்த்தை எனக்குள்ளே இருக்கிறது. எனக்குள்ளே பலன் கொடாத காரியங்களை அவர் பட்டு போக பண்ணுவார். அது நோயாய் இருக்கட்டும், பிசாசின் தொல்லைகளாய் இருக்கட்டும், கடன் பிரச்சனைகளாய் இருக்கட்டும், அவமானங்களாய் இருக்கட்டும், நிந்தைகள் நெருக்கடிகளாய் இருக்கட்டும், எனக்குள்ளே இருக்கிற பலன் கொடாத காரியங்களை அவர் பட்டு போக பண்ணுவார். ஏற்ற காலத்தில் வாய்க்காத காரியங்களை அவர் வாய்க்க பண்ணுவார். ஏற்ற காலத்தில் நடக்காத காரியங்களை அவர் நடக்க பண்ணுவார். ஏற்ற காலத்தில் தீவிரமற்ற காரியங்களை அவர் தீவிரப்படுத்துவார். அல்லேலூயா. சோர்ந்து போக கூடாது. அல்லேலூயா. வாசியுங்கள் சங்கீத புத்தகம் 45வது அதிகாரம் 10வது திருவசனம். கேளாய் மகளே, கேளாய் மகளே, கருத்தாய் காது கொடுத்து கேள். கருத்தாய் காது கொடுத்து கேள். கவனிங்க, இதுவரை நீ கேட்காத காரியங்களை கருத்தோடு காது கொடுத்து கேள். நீ சிந்தையோடு கேளு, விசுவாசத்தோடு கேளு. தேவன் நமக்கு தருவார். ஆமென். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஒரு தானியேல் கருத்தூன்றி ஜெபித்தார். ஒரு யோசேப்புக்குள் விசுவாசத்தோடு ஜெபித்தார். சிறையிலே ஒரு வாழுகிற பொழுது தேவனுடைய ஆவி அவரிடம் இருந்து எடுத்து போடப்படாத தேவனுடைய ஆவி இருந்தது. அவர் கருத்தோடு இருந்தார். தேவன் நான் கண்ட தரிசனத்தை நிறைவேற்றுகிற தேவன். நோவா பேழை செய்கிற பொழுது கருத்தோடு பேழை செய்தார். ஒரு நாள் கர்த்தர் சொன்ன காரியம் சம்பவிக்க போகிறது என்று. அல்லேலூயா. பாருங்கள், யோசுவா யுத்தத்துக்கு போகிற பொழுது விசுவாசத்தோடு போனார். இந்த யுத்தத்திலே ஜெயம் என்று கருத்தோடு காரியங்களை செய்தார்கள். நீங்கள் சபையிலே வருகிற பொழுது, நாம் ஜெபிக்கிற பொழுது கருத்தோடு ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் இந்த காரியத்திலே எனக்கு அதிசயமான காரியங்களை செய்வார். விசுவாசமுள்ள ஜெபம் கேட்கப்படும். நான் ஒரு காரியம் சொல்றேன், உங்களுடைய கெட்ட நண்பர்களை ஆண்டவர் பட்டு போக பண்ணுவார். நீங்க பழகிற மனிதர்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். நீங்க பேசுகிற வார்த்தைகளை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். நீங்க ஆண்டவரை தேடிக்கொண்டு பொல்லாத மனுஷர்களை சிநேகம் பண்ணுவீர்கள் என்றால், உலகத்தில் இருக்கிற இன்பங்கள், பெருமைகள், உலக மோகங்கள், ஆண்டவருக்கு இஷ்டப்படாத காரியங்களை நீங்கள் தேடுவீர்களாயிருந்தால் அவர்களை ஆண்டவர் பட்டு போக பண்ணுவார். ஏன் சொல்லுகிறேன் என்றால், உங்களை பாதுகாப்பதற்காக அவர்கள் மேல கை வைப்பார், அல்லது நீங்களும் அவர்களோடு சேர்ந்து பட்டு போக பண்ணுவார். கருத்தோடு இருக்கணும். ஜெபத்தில கருத்தோடு இருக்கணும். நான் அடிக்கடி சொல்லுவேன், ஜெபிக்காத மனிதன் ஃப்ரெண்டாய் இருக்க கூடாது. நீ ஒரு மனிதனோட பழக தொடங்கினா அவனை சபைக்குள்ள கொண்டு வர வேண்டும். இயேசுவின் சமூகத்திற்கு கொண்டு வரணும். இயேசுவின் சமூகத்தில தான் உனக்கு ஃப்ரெண்ட் இருக்கணும். இயேசுவின் சமூகத்தில தான் உன்னுடைய இன்பமும் துன்பமும் காணப்பட வேண்டும். இயேசுவின் சமூகத்திலே இன்பமும் துன்பத்தை நீ இல்லாது வெளி இடத்துல வைத்துக் கொள்வாயாக இருந்தால் நீ பட்டு போவாய். நீ ஒரு ஆளோட ஒரு கிழமை பழகினா அடுத்த வாரம் அடுத்த கிழமை அவர் சபைக்குள்ள இருக்கணும். அதான் உனக்குள்ள இருக்கிற தேவனுடைய மகிமை. நீ பேச 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 அவருக்குள்ள இருக்கிற அசுத்தங்கள் எல்லாம் பட்டு போகணும். அவர் பேச பேச பேச
உனக்குள்ள அசுத்தங்கள் வருமாக இருந்தால் நீ கருத்தோடு தேவனை தேடவில்லை, விசுவாசத்தோடு தேவனை தேடவில்லை. பாருங்க, நம்ம வேறு சிம்பிளாய் கடினமான வார்த்தைகளை பேசுகிறோம், கடினமான தூஷணங்களை பேசுகிறோம், கடினமான கோபங்களை வெளிப்படுத்துகிறோம். இயேசுவோடு இருந்தால் இந்த சுபாவங்கள் மாற்றப்படும், இந்த எண்ணங்கள் மாற்றப்படும், இந்த பேச்சுக்கள் மாற்றப்படும். விசுவாசத்தோடு அத்திமரத்தை பார்த்து அவர் சபித்தார், அது சபிக்கப்பட்டது. இந்த காலை வேளையில தேவன் நமக்குள்ள விரும்பாத காரியங்களை எடுத்து போட நம்ம ஜெபிக்கணும், கருத்தோட ஜெபிக்கணும். அது வியாதியா இருக்கட்டும், பஞ்சமா இருக்கட்டும். நம்ம கூடுதலாக மென்ஷன் பண்றது வியாதி, பஞ்சம், கண்ணீர், துக்கம், தோல்வி, அபமானம். இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய சுபாவம் மாறாதது. நம்முடைய சுபாவம் மாறி நம்ம தேவனிடத்துல எங்களை அர்ப்பணித்தால் தேவன் உடனடியாகவே அதற்கு அற்புதம் செய்வார். தீய பிசாசுகள் நமக்குள்ளே கிரியை செய்ய விட மாட்டார். பாருங்க, ஒரு நண்பன், குடிக்கிற நண்பன் குடிக்கிறவனோட தான் சேருவான். தூஷணம் பேச பழக்கம் உள்ளவன் தூஷணம் பேசுறவனோட தான் பழகுவான். என்டர்டைன் பண்ணுகிறவன் என்டர்டைன் பண்ணுகிறவனோட தான் சேருவான். நல்ல பரிசுத்த வார்த்தைகள் பேசுகிற மக்கள் தெரிவு செய்து பரிசுத்த வார்த்தைகள் பேசுறவனோட தான் பழகுவாங்க. ஜெபம் பண்றவங்க ஜெபம் பண்றவங்களோட தான் பழகுவாங்க. நற்கீர்த்தி உள்ள வாழ்க்கை வாழ விரும்புறவங்க நற்கீர்த்தி உள்ள வாழ்க்கை வாழுகிறவங்களை தான் விரும்புவாங்க. நம்முடைய நண்பர்களை யாரென்று நம்ம பார்த்தா அவங்க தேவனுக்கு பயப்படுறவங்களா இருந்தா நம்ம தேவனுக்கு பயப்படுறவங்க. பாருங்க, அவங்க விசேஷமா பார்த்தாங்க. என்னண்டு இந்த அத்திமரம் பட்டு போனது, எப்படி இதை செய்தாரு, எங்க இருந்து வல்லமை வந்தது? இயேசு எதையும் கருத்தோடு செய்தார். அந்த கருத்துள்ள ஜெபத்திற்கு பதில் வந்தது. அல்லேலூயா. தானியேலின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசியுங்கள், துரிதமாய் எடுங்கள். தானியேலின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். காலம் மாறுமென்று நீங்கள் எனக்கு முன்பாக பொய்யும் புரட்டுமான விசேஷத்தை சொல்லும்படி, காலம் மாறுமென்று எனக்கு முன்பாக பொய்யும் புரட்டுமான விசேஷ வார்த்தைகளை சொல்லும்படி எத்தனம் பண்ணி இருக்கிறீர்கள், நீங்கள் நினைத்திருக்கிறீர்கள். நீங்கள் சொப்பனத்தை எனக்கு கவனிங்க, அவர் சொல்லுகிறார், நீங்க காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறலாம் என்று நினைக்காதீர்கள். அது ஒரு விசேஷமாக சொல்ல நினைக்காதீங்க. ஒரு பொய்யான புரட்டான காரியங்களை நீங்க விசேஷமா பார்க்காதீங்க. காலத்தை கடந்துடலாம், நாட்களை கடந்துடலாம், ஒரு மாதிரி போயிடலாம் என்று நினைக்காதீங்க. நீங்க தேவனை அதிகமாய் சேவியுங்க, தேவனை அதிகமாய் தேடுங்க, தேவனை அதிகமாய் விசுவாசியுங்க, தேவனை அதிகமாய் போற்றி மகிமைப்படுத்துங்க. அந்த தேவன் உங்களுடைய காரியங்களிலே அதிசயமான காரியங்களை நிரூபிக்க வல்லமை உள்ள தேவன். எது விசேஷம்? காலம் நேரம் மாறும் என்று நினைக்கிறது விசேஷம் இல்லை. அவர் உங்களுக்கு அற்புதமான காரியங்களை செய்வார். பாருங்க, அத்தி மரத்தை வார்த்தையினால் சபித்தவர் நமக்குள்ளே இருக்கிற அசுத்தமான காரியங்களை வார்த்தையினாலே சபிப்பார். வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கிற பொழுது அருவருப்பான சகலவற்றையும் அந்த வார்த்தை ஜெயிக்கும், அந்த வார்த்தை வெல்லும். சில நேரம் சில பலவீனங்கள் மாறி மாறி நம்மை வாட்டுகிறது. ஆவிக்குரிய குணாதிசயங்கள் எப்படிப்பட்டதென்றால், ஒரு மணித்தியாலம் சாந்தமாய் இருப்பது, ஒரு மணித்தியாலம் சந்தோஷமாய் இருப்பது, ஒரு மணித்தியாலம் கனிவாய் இருப்பது, ஒரு மணித்தியாலம் மற்றவர்கள் பேரிலே பேரிரக்கமாய் இருப்பது ஆவிக்குரிய சாந்தம் அல்ல. ஆவிக்குரிய சாந்தம் என்பது லாங் லைஃப், கடைசி நாள் வரைக்கும் சாந்த சுபாவம், கடைசி நாள் வரைக்கும் இன்பமான எண்ணங்கள், கடைசி நாள் வரைக்கும் ஆவிக்குரிய கனியாகிய அன்பு, அமைதி, தாழ்ச்சி, பொறுமை, விட்டு கொடுப்பு, இவை வரைக்கும். மாறி மாறி கிரியை செய்தனா அதுல பேர் ஆவிக்குரிய கனி அல்ல. ஒரு பழம் பழுத்தா பழுத்ததுதான், பழுத்த பழம் காயாக முடியாது, காய் கனியாக முடியும். ஆவிக்குரிய கனி என்பது நம்முடைய ரஃப்பான கடினமான உலக போக்கான ஏமாற்றுகிற வாழ்க்கையிலிருந்து ஆவிக்குரிய வாழ்க்கையை பெற்றுக்கொள்வது. ஆவிக்குரிய வாழ்க்கையை பெற்றுக்கொண்ட பிறகு
அந்த ரஃபான சுபாவத்துக்குள்ள போறோம்னா நம்ம சரியாக கட்டப்படல. ஆவிக்குரிய கனிகள் என்பது ஒரு நாளைக்கு சாந்தமாய் இருப்பது, ஒரு நாளைக்கு விட்டு கொடுத்து நடப்பது, ஒரு நாளைக்கு ஜெபம் பண்ணுவது, ஒரு நாளைக்கு நம்ம பரிசுத்தம் பாராட்டுவது, 2 நாளைக்கு பரிசுத்தத்திலிருந்து தவறி விழுவது, 3வது நாள் எழும்பி மன்னியும் மன்னியும் என்று ஜெபிப்பது ஆவிக்குரிய கனி அல்ல. இயேசு உங்களிடத்திலே ஆவிக்குரிய கனிகளை தேடுவார். அத்தி மரத்தில் பசி உண்டான பொழுது கனியை தேடினார். அவர் உங்களிடத்திலே வந்து விரும்புகிற நேரம் கனிகளை தேடுவார். அப்ப நீங்க கோபமாக, கடினமாக, பொய்யாக, உபதேசம் இல்லாம, பரிசுத்தம் இல்லாம இருந்தால் அதற்கு அவர் ரியாக்ட் பண்ணுவார். ஆவிக்குரிய கனிகள் என்றது நித்தியமானது, நிரந்தரமானது. சபைக்கு வந்துட்டு ஒரு மாதிரி, வீட்டை போயிட்டு இன்னொரு மாதிரி, சுபாவங்கள் மாறாத வரைக்கும் பிசாசின் கைகளில் தான் நாம் இருப்போம். சுபாவங்கள் மாறுகிற பொழுது அற்புதங்கள் நடக்கும். இன்னைக்கு ஒரு ஸ்டோரி எவ்வளவுதான். காலை வேளை சீசர்கள் அந்த அத்தி மரத்தை பார்த்தார்கள். அத்தி மரம் பட்டு போய் இருந்தது. காலை வேளையில கர்த்தரை நோக்கி பார்க்க வந்திருக்கிறோம். நமக்கு விரோதமான கேடுகள் பட்டு போக அவர் கிரியை செய்வார். சுபாவ மாற்றங்களை அவர் ஏற்படுத்துவார். பேச்சில மாற்றம், பார்வையில மாற்றம், சிந்தனையில மாற்றம், செயல்கள் அதுக்கு பிறகுதான் மாற்றம் வரும். செயல்கள்ல மாற்றம் வர்றது முதலாவது நம்ம எதுல கவனிப்போம்னா ஜெப வாழ்க்கையில. ஜெப வாழ்க்கை நமக்குள்ள ஊற்றப்படும் என்று சொன்னா பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்வார். பரிசுத்த ஆவியானவர் உங்களை வனாந்தரத்திலே நடத்தினாலும் அங்கு உங்களை போஷிக்க காகங்களை ஏற்படுத்துவார். பரிசுத்த ஆவியானவர் வனாந்தரத்திலே இயேசுவை 40 இரவும் பகலும் வைத்திருந்தார். இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய வார்த்தையினாலே நிரப்பப்பட்டிருந்தார். அவருக்கு பசி உண்டாகவில்லை. இந்த உலக காரியங்கள் நம்மை சூழ்ந்திருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருக்கிற பொழுது சகல காரியத்திலும் ஜெயத்தை, பலத்தை, ஆசீர்வாதத்தை, சுகத்தை அவர் தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். முழந்தால் படியிடுவோமா? இன்னைக்கு கேட்போம், எங்களுக்குள்ள இருக்கிற அசுத்தமான காரியங்கள் பட்டு போகட்டும், நன்மையான காரியங்கள் துளிர்க்கட்டும். இயேசு வந்து உங்களிடத்திலே நல்ல கனிகளை தேடுவார், என்னிடத்திலே தேடுவார். உண்மையாக, ஒனஸ்டாக கரங்களை உயர்த்தி கண்களை மூடி ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க. நீர் விரும்புகிற கனிகளை கொடுக்கத்தக்கதாக என்னை பலப்படுத்துவீராக. நீர் விரும்புகிற கனிகளை கொடுக்கத்தக்கதாக என்னை பலப்படுத்துவீராக. கண்களை மூடி ஜெபிக்கணும், ஜெபிக்கணும், கருத்தோடு ஜெபிக்கணும். இந்த நாட்கள் நம்ம மீது ஜெப ஆவி ஊற்றப்பட்டிருக்கிற நாட்கள். இந்த நாட்களிலே ஜெப ஆவி நமக்குள்ளே கிரியை செய்து கொண்டு இருக்கிறது. ஜெபிக்க ஜெபிக்க பதில், ஜெபிக்க ஜெபிக்க பலன், ஜெபிக்க ஜெபிக்க விடுதலை, ஜெபிக்க ஜெபிக்க ஆறுதல், ஜெபிக்க ஜெபிக்க ஆண்டவருடைய பேர் தயவு இறங்குகிறது. ஹல்லமா ரிபதுல தர கதுரிமா. ஜெபிங்க, கைகளை உயர்த்தி, கைகளை உயர்த்தி நல்லா ஜெபிங்க. கெட்டவைகள் மறைந்து போகட்டும், அசுசிகள் விலகி போகட்டும். அப்படி சொல்லி ஜெபிங்க. அருவருப்பானவைகள் எங்களை விட்டு விலகி போகட்டும். ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலையில் எங்களுக்குள்ள பலன் கொடாமல் இருக்கிற அத்திமரம் போன்ற பாவங்கள், அத்திமரம் பலன் கொடாத ஆண்டவரே பாவ பலவீனமான கனியற்ற கிறிஸ்தவ லைஃப் எனக்கு வேண்டாம். இந்த வேளையில் கனியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கையை தாங்க. பரிசுத்த ஆவியினாலே நிரப்புங்க. சொல்லுங்க திரும்ப திரும்ப, பரிசுத்த ஆவியினாலே நிரப்புங்க, பரிசுத்த ஆவியினாலே நிரப்புங்க, பரிசுத்த ஆவியினாலே நிரப்புங்க, பரிசுத்த ஆவியினாலே நிரப்புங்க. உலக மோகங்கள் எங்களை விட்டு விலகட்டும் அப்பா. பரிசுத்த ஆவியினாலே நிரப்புங்க, பரிசுத்த ஆவியினாலே நிரப்புங்க, பரிசுத்த ஆவியினாலே நிரப்புங்க, பரிசுத்த ஆவியினாலே நிரப்புங்க. தேவனே பரிசுத்த ஆவியினாலே நிரப்புங்க, பரிசுத்த ஆவியினாலே நிரப்புங்க, பரிசுத்த ஆவியினாலே நிரப்புங்க. தேவனே பரிசுத்த ஆவியினாலே நிரப்புங்க. ஹல்லேலூயா. ரிபல பன துர தன மலக தரபன ரிபன சந்தல லெபதுன தகரபன ரேபோலி தீரி அந்தர ரபதுன காரா ரேபோதி தியானம தரம தரக தரகலமரா. ஆண்டவரே பரிசுத்த ஆவியினாலே நிரப்புங்க ராஜா. சொல்லுங்க
சொல்லுங்க பரிசுத்த ஆவியினாலே நிரப்புங்க ராஜா பரிசுத்த ஆவியினாலே நிரப்புங்க ராஜா பரிசுத்த ஆவியினாலே நிரப்புங்க ராஜா பரிசுத்த ஆவியினாலே நிரப்புங்க ராஜா ஆவிக்குரிய கனிகளாலே ஆவிக்குரிய வரங்களினாலே ஆவிக்குரிய அடையாளங்களினாலே நிரப்புங்க 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 சொல்லுங்க நிரப்புங்க 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 இருதய பாரங்களை பாருங்க கனி கொடாத கிறிஸ்தவ வாழ்க்கை வேண்டாம் ஆண்டவரே அருவருப்பானது வேண்டாம் ஆண்டவரே காது கொடுத்து கேட்கத்தக்கதாக காது கொடுத்து கேட்கத்தக்கதாக தேவ ஆவியை ஊற்றுவீராக தேவ ஆவியை ஊற்றுவீராக தேவ ஆவியை ஊற்றுவீராக அல்லேலூயா 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 தேவ ஆவியை ஊற்றுவீராக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தேவ ஆவியை ஊற்றுவீராக தேவ ஆவியை ஊற்றுவீராக ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே நல்ல வாய் திறந்து கைதட்டி ஸ்தோத்திரம் சொல்லுங்க ஸ்தோத்திரம் என்று சொல்ல சொல்ல எதிர்மறையானவைகள் மறைந்து போகும் ஆமென் ஹalleluya ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரம் 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 சொல்லுங்க ஸ்தோத்திரம் இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஐயா இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஐயா ஸ்தோத்திரம் வைத்தரங்க ஸ்தோத்திரம் 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 தகப்பனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே ஸ்தோத்திரம் ஹalleluya ஸ்ரீபாலா பரபா துரா பலா துரா தரா பலா ஸ்தோத்திரம் தகப்பனே ஸ்தோத்திரம் ஹalleluya ஸ்தோத்திரம் 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 தகப்பனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஹalleluya 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 தகப்பனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே ஸ்தோத்திரம் நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா நிம்மதி பிறந்ததையா நிம்மதி பிறந்ததையா அது நிரந்தரமானதையா அது நிரந்தரமானதையா கோடி கோடி நன்றி டடி 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 நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்குத்தான் எப்போதும் ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே வேதனை துன்பமெல்லாம் ஒரு நாளும் பிரிக்காதையா வேதனை துன்பமெல்லாம் ஒரு நாளும் பிரிக்காதையா நாதனே உம் நிழலில் நாதனே உம் நிழலில் நான் நாள்தோறும் வாழ்வேனையா நான் நாள்தோறும் வாழ்வேனையா கோடி 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 நன்றி நடி 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 நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்குத்தான் எப்போதும் ஆனந்தமே என்
அப்பாவும் திருப்பாதமே எப்போதும் ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே இரவெல்லாம் காத்தே இன்னும் ஒரு நாள் தந்தே இரவெல்லாம் காத்தே இன்னும் ஒரு நாள் தந்தே மறவாத என் நேசரே மறவாத என் நேசரே இன்று உறவாடி மகிழ்ந்திடுவே இன்று உறவாடி மகிழ்ந்திடுவே கோடி கோடி நன்றி டாடி 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 ஹalleluya கரங்களை உயர்த்தி கருத்தோடு ஜெபிப்போம். ஆண்டவரே, வருகிற ஜனவரி மாதம் 1ஆம் தேதி வாக்குத்தத்தங்களை பொறுப்பெடுப்பீராக. வானம் திறந்து அருமையான வாக்குத்தத்தங்களை கொடுத்து 2025 முழுவதும் ஆசீர்வாதமாய் நடத்துவீராக. தேவன் ஆசீர்வாதமாய் 2025 எங்கள் குடும்பங்களுக்கு கொடுப்பீராக. நோய் இல்லாத ஆண்டாய் இருக்கட்டும், மரணம் இல்லாத ஆண்டாய் இருக்கட்டும். விபத்து, ஆபத்து, துக்கம், துக்கித்தல், மந்திர பில்லி சூனியங்கள், சாபம், சபிப்பு, பஞ்சம், தபிப்பு விலகி போகிற ஒரு வருடமாய் இருக்கட்டும் ஆண்டவரே. நித்திய பேரின்பம் அந்த வருஷத்தின் மேல் எங்களுக்காக இருக்கட்டும். நித்திய பேரின்பத்தினாலே எங்களை நடத்துவீராக. நித்திய பேரின்பத்தை எங்கள் வீடுகளிலே வைப்பீராக. நித்திய வெளிச்சத்தினாலே எங்களை ஆசீர்வதிப்பீராக. கவலையும் கண்ணீரும் விலகி போக செய்வீராக. வாக்குவாதமும் வேதனையும் மறைந்து போக செய்வீராக. நியூ இயரை ஆசீர்வதிப்பீராக. புதிய திட்டங்களை கொடுப்பீராக. புதிய ஆசீர்வாதங்களை கொடுப்பீராக. புதிய விசுவாசிகளை கொடுப்பீராக. புதிய நம்பிக்கைகளை கொடுப்பீராக. புதிய தயவை கொடுப்பீராக. புதிய இரக்கங்களை கொடுப்பீராக. புதிய கருணையை கொடுப்பீராக. கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கைகளை உயர்த்தி கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சொல்லுங்க, கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய அன்புக்காக ஸ்தோத்திரம், இரக்கத்திற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வருஷம் நான் கண்ட வேதனைகள், துன்பங்கள், உபத்திரவங்கள், தனிமைகள், பாடுகள், கடன் பிரச்சனைகள் வருகிற வருடம் இல்லாதபடி ஒரு வானவில்லை தந்து எங்களுக்கு சமாதானம் செய்துகிற உடன்படிக்கை பண்ணுவீராக. உடன்படிக்கை பண்ணுவீராக. உடன்படிக்கைகளினால் எங்களை ஆசீர்வதிப்பீராக. உடன்படிக்கைகளினால் எங்களை நிரப்புவீராக. உடன்படிக்கைகளினால் எங்களை மூடிக்கொள்ளுவீராக. உடன்படிக்கைகளினால் எங்களை நிரப்புவீராக. உடன்படிக்கைகளினால் எங்களை உயர்த்துவீராக. அல்லேலூயா. ஆத்துமாக்களை பெருக பண்ணுவீரப்பா. தரிசனங்களை கொடுத்திருக்கிறீர், தவறாமல் செய்து முடிப்பீர் ஆண்டவர். நோய்களை சுகப்படுத்துவீர். 24ஆம் தேதி அநேக வியாதிகளை மறைய பண்ணுவீர். அநேக சாட்சிகளை ஏற்படுத்துவீர். அநேக அற்புதங்களை கொண்டு வருவீர். அநேக அடையாளங்களை ஏற்படுத்துவீர். அல்லேலூயா. உம்முடைய நாம மகிமை நிறைந்தது ராஜா. உம்முடைய நாமம் பெரியது ராஜா. உம்முடைய நாமம் உயர்ந்தது ராஜா. நீர் அப்படி ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகளுக்காக
பிள்ளைகளுக்காக ஜெபியுங்கள். ஏ லெவல் பரீட்சைகளில் அற்புதம் செய்வீராக. ஸ்காலர்ஷிப் பரீட்சையில் அற்புதம் செய்வீராக. படிப்பில் நல்ல கிருபைகளை ஏற்படுத்துவீராக. ஞானங்களை கொடுப்பீராக. உயிரித்த குடும்பங்கள் சேர்ந்து வாழ செய்வீராக. பொல்லாத ஆவிகள் வீடுகளை விட்டு விலகுவதாக. குடும்பங்களை பிரிக்கிற பேய்கள் வெளியேறுவதாக. குழப்பத்தின் ஆவிகள் விலகுவதாக. வழக்குகள் விலகுவதாக. பிசாசுகள் விலகுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே விலகுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே விலகுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே காரியம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. காரியம் சந்திக்கப்படுவதாக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. மௌனமாக ஜெபிங்க. இந்த 10வது நாளும் பற்பல காரியங்களை இயேசுவினிடத்தில் சொல்லுங்க. அவருடைய இரத்தம் தெளிக்கப்பட்டு நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிங்க. எந்த விஷயமாயிருந்தால் அந்த விஷயத்தில் அவர் தலையீடு செய்ய வேண்டும் என்று சொல்லுங்க. இந்த காரியத்தில் நீங்க தலையீடு செய்யுங்க. இந்த காரியத்தில் நீங்க தலையீடு செய்யுங்க. நாளைய நாள் நடக்க போகிற பார்லிமெண்ட் எலெக்ஷனில் நீங்க தலையீடு செய்யுங்க. எங்களுக்கு தெரியாதது, எங்கள் புத்திக்கு எட்டாதது நீங்க செய்யுங்க. தேவனே நீங்க செய்யுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆஸ்பத்திரியில இருக்கிறவங்க, கேன்சர் நோயாளிகள் காக ஜெபிப்போம். அவர் அற்புதம் செய்யட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. எழும்பி நிற்போம். ஒரு விசேஷ விண்ணப்பத்திற்காக ஜெபிக்க போறோம். இன்னைக்கு நம்ம ஜெபிக்கிற இந்த விண்ணப்பம் இன்னும் 10 வருஷங்களுக்கு பிறகு எங்களுடைய குடும்பங்களை பாதுகாத்து விடுவித்து வழி நடத்தும். அல்லேலூயா. அல்லேலூயா. 3 நாட்களாய் ஒரு குறிப்பிட்ட சகோதரி ஜெர்மன் நாட்டிலே இருந்து என்னோடு பேசுகிறார்கள். அவர்கள் பேசுகிற காரியம், அவருடைய சரீரத்திலே கேன்சர். கேன்சருக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்து 1 வருடங்கள் சுகமாயிருந்தார்கள். 1 வருடங்களுக்கு பின்பு கால் வீங்கி காலிலே கடினமான வலிகள் ஏற்பட்டது. இந்த வலிகளுக்காய் டாக்டர்ஸ் இடத்துல போன பொழுது டாக்டர்ஸ் அவையை திரும்பவும் பரிசோதித்த பொழுது அவருடைய கிட்னியிலே, லிவரிலே, அவருடைய சிறுகுடல், பெருகுடலிலே, அவருடைய சரீரத்தின் பல பகுதிகளிலே டியூமர், கேன்சர் கட்டிகள் உருவாகி இருக்கிறது. 21 நாட்களாய் அவர்களுக்கு உரிய ட்ரீட்மெண்ட் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் 10 நாட்களிலே அவருடைய கிட்னியை பாதியை எடுக்க வேண்டும் அல்லது கிட்னியை முழுமையாக அகற்ற வேண்டும். அவருடைய லிவரில் ஒரு பகுதியை எடுக்க வேண்டும். அவருடைய சரீரத்தில் சிறுகுடல், பெருகுடலை பாதி பாதி வெட்டி எடுக்க வேண்டும். இதுக்கெல்லாம் அப்பால அந்த தேசத்தில் அவ தனியே வாழ்றாங்க. 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. மூத்த பிள்ளைக்கு 17 வயது, 2வது பையனுக்கு 12 வயது. போராடி கண்ணீரோட தனிய இந்த தேசத்தில் வேலைக்கு போய் இந்த பிள்ளைகளை வளர்த்து வந்தவர். திடீரென்று இந்த நோய் வந்துட்டு அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்னை பலமாய் வேதனைப்படுத்தியது. என் பிள்ளைகளுக்கு தாய் வேண்டும், இன்னொரு 5 வருடம் இருந்தாலும் போதும். அந்த சூழ்நிலையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இவ்வளவு பரிதாபமான சூழ்நிலை. நான் மன்னார் மாவட்டத்துக்கு போன பொழுது மன்னார் மாவட்டத்திலே 3 நாட்களில் ஒரு 8 பேரை சந்தித்தேன். கேன்சர், 42 வயது, 50 வயதுக்கு உட்பட்ட சகோதரிகள், பிரஸ்டிலே கேன்சர். நம்முடைய சபையிலே அடிக்கடி இந்த கேன்சரோடு வந்து ஜெபித்து போகிறார்கள்.
ஒரு சகோதரன் தாளங்குடாவில் இருந்து வந்திருந்தார். இளவயது சகோதரன், சரீரமெல்லாம் கட்டி, அதை பயோப்சி பண்ணின பொழுது கேன்சர். நான் போகிற இடமெல்லாம் சொல்லுகிற வார்த்தை கேன்சர். மனதை அதிகமாய் பாதிக்கிறது. நம் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கணும். நம்முடைய சரீரங்களில் அவருடைய பெரிய பாதுகாப்பு வரணும். ஆமென். இரண்டாவது, இப்படிப்பட்ட நோயாளிகள் சுகமாகணும். கொஞ்சம் உருக்கமாய் கரங்களை உயர்த்தி இந்த காலை வேளையில் இந்த கேன்சர் பட்டு போகணும். நீங்க சொல்லி ஜெபிக்கணும். நம்ம வீட்டில் பிள்ளைகள் இருக்காங்க. நம்ம இட நடுவில் மரித்து போனா பிள்ளைகளை குறித்து எவ்வளவு பாரம் உண்டாகும். அந்நிய தேசத்துல போராடுகிறாங்க. கைகளை உயர்த்தி அழுவோம். அசதியா நிக்காதீங்க, ஏனோ தானோண்டி நிக்காதீங்க, இருளுக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்காதீங்க. நல்லா வாய் திறந்து கதறி ஜெபிங்க. ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிங்க. நாமத்தில் விலகட்டும் ஆண்டவரே. கேன்சருடைய அதிகாரங்களை தேவன் முறைப்பேராக. ஆண்டவரே நீர் அத்தி மரத்திலே பிளட்ல இருக்கிற கேன்சர், சரீரத்தில் இருக்கிற கேன்சர், ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த கேன்சர் விலகுவதாக, இந்த கேன்சர் விலகுவதாக. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தினாலே கேன்சர் விலகுவதாக. கேன்சர் கிருமிகள் மாறுவதாக. கேன்சர் கிருமிகளை நீர் எடுத்து போடுவீராக. இந்த கேன்சரினாலே துடிதுடிக்கிற, வேதனைப்படுகிற, மரண போராட்டம் அனுபவிக்கிற, வேதனையோடு வாழுகிற, ஏன் இந்த நோய் வந்தது என்று புலம்புகிற இந்த புலம்பலை எடுத்து விடும் ஆண்டவர். இந்த கொள்ளை நோய் விலகுவதாக. இந்த மரண நோய் விலகுவதாக. இந்த மரண பாடு மாறுவதாக. நீர் இறங்கும் ஆண்டவர். நீர் இறங்கும், கருணை செய்யும் ஆண்டவர். உம்முடைய நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். இள வயது வாழ வேண்டிய வயது, பிள்ளைகளை வாழ வைக்க வேண்டிய வயது, தாங்கள் வாழ வேண்டிய வயது. இந்த வயதில் வந்திருக்கிற இந்த கேன்சரை ஆண்டவரே நீர் எடுத்து போடுவீராக. எடுத்து போடுவீராக. எடுத்து போடுவீராக. இயேசுவின் நாமத்தில் எடுத்து போடுவீராக. இயேசுவின் நாமத்தில் எடுத்து போடுவீராக. இயேசுவின் நாமத்தில் எடுத்து போடுவீராக. அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் எடுத்து போடுவீராக. இந்த கேன்சரால் துடிதுடிக்கிறவர்கள், பயோப்சி அனுப்பிட்டு இருக்கிறவர்கள், கேன்சரினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்கள் இயேசுவின் நாமத்தில் விடுதலை அடைவார்களாக. உம்முடைய இரத்தத்தை ஊற்றுங்கப்பா. அத்திமரம் பலன் கொடாத அத்திமரத்தை நீ சபித்தீரே, அது பட்டு போனது. சரீரங்களிலே பலன் கொடாத டியூமர்ஸ் விலகுவதாக. கட்டிகள் விலகுவதாக. நீர் மனதுருகுவீராக. இந்த நோயை மாற்றுவீராக. ஆண்டவருடைய நாமத்தினாலே இந்த காலை வேளையில் நான் ஜெபம் பண்ணுகிறேன். கேன்சர் மறைவதாக. கேன்சர் மறைவதாக. 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 சர்வ வல்லமையுள்ள இயேசுவின் நாமத்தினாலே மறைந்து போவதாக. பச்சிலையும் மருந்துகளும் அவர்களை சுகமாக்கவில்லை. உம்முடைய ஜீவ வார்த்தைகள் சுகமாக்குவதாக. சுகமாக்குவதாக. எங்கள் சரீரங்களிலும் இருக்கிற கட்டிகள் மறைவதாக. பிரஸ்டில கட்டிகள் வளரவே கூடாது. கர்ப்ப பையில கட்டிகள் வளரவே கூடாது. ஜூரின் பைகளில கட்டிகள் வளரவே கூடாது. இயேசுவின் நாமத்தினாலே தொண்டையில, ஆண்டவரே தாடையில கட்டிகள் வளரவே கூடாது. இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். அங்கங்கே இரத்தத்தை தெளியும் ஆண்டவரே. வலது கரங்களை உயர்த்தி ஜெபிங்க. இரத்தத்தை தெளியும் ஆண்டவரே. இந்த கேன்சர் கிருமிகள் விலக இரத்தத்தை தெளியும் ஆண்டவரே. கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாங்கள் சுகமாகிறோம். எத்தனை வருடங்கள் காத்திருந்தே, எத்தனை வருடங்கள் காத்திருந்தே, ஒரு நொடி
நொடி பொழுதினில் சுகம் தந்தீ, ஒரு நொடி பொழுதினில் சுகம் தந்தீ. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பச்சிலையோ மருந்துகளோ என் நோயை நீக்கவில்லை, ஜீவ வார்த்தைகளோ என் நோயை நீக்கியது. ஆற்றலினாலும் சக்தியினாலும் என் வாழ்வு மாறவில்லை, ஜீவ வார்த்தைகளா என் வாழ்வு மாறியது, ஜீவ வார்த்தைகளா என் வாழ்வு மாறியது. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் கேளுங்க. அல்லேலூயா, 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 வானக தந்தை நடாத நாற்று, வானக தந்தை நடாத நாற்றை, வானக தந்தை நடாத நாற்றை வேரோடு என்னில் அகற்றிவிட்டார், வேரோடு என்னிலே அகற்றிவிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி நம்முடைய வீட்டில் இருக்கிற ஆஸ்மா, வலிப்பு, செவிடு, குருடு, ஊமை, தைராய்டு, ஆர்த்ரைட்டிஸ், கிட்னி ஃபெயிலியர், லிவர் ஃபெயிலியர், பித்தப்பல்லில கல்லு, காதுக்குள்ள இரைச்சல், ஜாயிண்ட் பெயின், ஸ்டமக் பெயின், பேக் பெயின், நீல் பெயின், கர்ப்பப்பையில இருக்கிற கட்டிகள், பிரஸ்ட்ல இருக்கிற கட்டிகள், ஆண்டவருடைய நாமத்தினாலே, அவருடைய தழும்புகளினாலே, சிலுவையில எங்களுக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்ட இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்படுவதாக, எல்லா நோய்களும் விலகுவதாக, நல்ல சத்தமிட்டு விலகுவதாக, இயேசுவின் நாமத்தினாலே அதிகாரத்தோடு விலகுவதாக, இயேசுவின் நாமத்தினாலே விலகுவதாக, இயேசுவின் நாமத்தினாலே அதிகாரத்தோடு விலகுவதாக, 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 இயேசுவின் நாமத்தினாலே விலகுவதாக. அல்லேலூயா, ஆமென், ஆமென். குடும்பங்களுக்குள்ளே இருக்கிற சண்டைகள் விலகட்டும் என்று கரங்களை உயர்த்தி பிடிங்க. கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற சண்டைகள், வாக்குவாதங்கள், கீழ்ப்படியாமைகள், கோபங்கள், கடினமான வார்த்தைகள், சண்டைகள், புரிந்து கொள்வற்ற தனங்கள், தொழிலுக்கு போகாத சோம்பேறிகள் இயேசுவின் நாமத்தினாலே தொடுபடட்டும். குடும்பத்திலே பண பிரச்சனைகள் விலகட்டும், சண்டைகள் விலகட்டும், பில்லி சூனி ஆவிகள் விலகட்டும், மாந்திரீகங்கள் விலகட்டும், சந்தேகங்கள் விலகட்டும், வீணான இச்சைகள் விலகட்டும். ஒரு கணவன் இன்னொரு பெண்ணை தேடுகிற வல்லமையான ஆவி விலகி ஓடு.
இயேசுவின் நாமத்தில் மனைவி இன்னொரு ஆணை தேடுகிற ஆவி விலகு. கணவன் மனைவிக்குள்ளே கை போடுகிற எந்த பெண்ணாய் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் வெளியேறி ஓடு. எந்த ஆணாய் இருந்தாலும் வெளியேறி ஓடு. குடும்பத்துக்குள்ளே கிரியை செய்கிற பிசாசு போல பொல்லாத ஆவி நிறைந்த மனிதர்களே வெளியேறட்டும். ஹல்லேலூயா. கெட்ட ஆலோசனை தருகிறவர்கள் அடிபடட்டும். குடும்பங்களை குழப்புகிறவர்கள் ஓடி போகட்டும். அத்தி மரத்தை நீ சபித்து பட்டு போயிட்டு நல்ல கைகளை உயர்த்தி ஜெபிங்க. குடும்பங்களுக்குள்ள யார் விளையாடினாலும் கர்த்தர் இறங்குவாராக. கர்த்தர் இறங்குவாராக. கர்த்தர் இறங்குவாராக. குடும்ப வாழ்க்கைகளை தொட்டுங்க ராஜா. குடும்ப வாழ்க்கைகளை தொட்டுங்க ராஜா. நீங்க தந்த ஆசீர்வாதமான வாழ்க்கைக்குள்ள இன்னொருவர் விளையாடக்கூடாது. மந்திரங்களை தகடுகளை வைத்து விளையாடக்கூடாது. சீனிகளை வைத்து விளையாடக்கூடாது. அச்சரங்களை வைத்து விளையாடக்கூடாது. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே குடும்ப சமாதானம் உண்டாவதாக. குடும்ப சமாதானம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே வீடுகளிலே சமாதானம் உண்டாவதாக. ஆறுதல் உண்டாவதாக. தயவு உண்டாவதாக. கணவன் மனைவி ஒற்றுமைப்படுவார்களா, சேர்ந்து நடப்பார்களா, தயவு பொரிந்தனவர்களாய் இருப்பார்களா, உங்களுடைய கையில கொடுக்கப்பட்ட பிள்ளைகளை கர்த்தருக்கென்று வளர்த்தெடுப்பார்களா, உலக கவலைகளிலிருந்து வெளியே வரட்டும். பாடுகளிலிருந்து வெளியே வரட்டும். சிறகுகளாலே மூடிக்கொள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாளை ஒப்புக்கொடுத்து 10வது நாளை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்களை ஆசீர்வதி. ஆன்லைனை பார்த்து கொண்டிருக்கிறவர்களை கர்த்தர் தொடும். இயேசுவின் நாமத்தினாலே பேசும் ஆண்டவர். இரத்தத்தை தெளித்து விடும். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாரா. ஹல்லேலூயா. 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 ஆமென். உந்தன் சிறகுகள் நிழலில்